வெற்றிவேல் முருகனுக்கு, 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 வெற்றிவேல் முருகனுக்கு. கமலா தேட்டருக்கு, கமலா தேட்டருக்கு, கமலா தேட்டருக்கு, எல்ஆர் குமாருக்கு, எல்ஆர் குமாருக்கு, எல்ஆர் குமாருக்கு, பரோட்டா சூரிக்கு, பரோட்டா சூரிக்கு, விஜய் சேதுபதிக்கு, விஜய் சேதுபதிக்கு, வெற்றிமாறன் சார், வெற்றிமாறன் சார். ஆனால் இந்த கதைக்கு பரோட்டா அவர்கள், சூர்யா அவர்கள் பக்காவா பொருந்திருக்காரு. அதே மாதிரி கருப்பு கமலஹாசன், விஜய் சேதுபதி வெப்பமான நீ உண்மையிலேயே இந்த விடுதலை படம் பார்க்கணும் அப்படின்னாக்கா கமலா தேட்டர்ல உள்ள அந்த டிடிஎஃப் அதே லொட்டு லொஸ்கின்னு அந்த மியூசிக்கோட பார்த்தா சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது தமிழ் சினிமாவை சேர்ந்ததா இல்ல இந்தியாவை சேர்ந்ததான்னு தெரியல. எதுக்கு விடுதலை படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க? எதற்காக ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க? இதுல அப்படி ஒன்றும் ஆபாசமோ இல்ல அராஜகமோ எதுவுமே இல்ல. படம் படமா பார்த்தாக்க இது படமா தெரியும். தயவு செஞ்சு இது ஃபேமிலியோட வந்து பாருங்க. அந்த மாதிரியான படம் இது, புரியுதா? அதனால அந்த ஏ சர்டிபிகேட் போட்டதால நிறைய பேர் யோசிக்கலாம், ஐயோ இதுல வேற ஏதாவது ஆபாசமோ இல்ல வேற எதனா அட்டகாசமா இருக்குன்னு. குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படம். அதே மாதிரி ஒரு போலீஸ்காரன் ஆகணும் அப்படின்னாக்க இந்த படத்தை பாருங்க. உண்மையிலேயே இந்த தம்பி, அந்த உயரமாக தம்பி கேட்டா, தம்பி நீங்க தானே சொன்னீங்க நான் போலீஸ் ஆக போறேன், பேர் நான் குமாரா? அந்த குமார் அப்படின்றவர் சொன்னார் படம் பார்க்கும்போது, அண்ணா எனக்கு போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு. அந்த அளவுக்கு போலீஸ்ல இவ்வளவு நல்லதும் இருக்கா கெட்டதும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சூர்யா ஏத்துக்கலாம். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூர்யா பார்க்கும்போது ரொமான்ஸ் பண்ணும்போதுலாம் நாங்கெல்லாம் கத்திட்டே இருந்ததுனால கொஞ்சம் 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 கீழே வச்சுக்கோங்க. ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துட்டே இருக்கேன், அவ்வளோ அழகா ரொமான்ஸ் பண்றாப்ல. இல்ல ஆக்சுவலா ஒரு மத்த ஹீரோஸ்லாம் ரொமான்ஸ் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி படம் தோணுவோம். பட் இவர் பண்ணும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா, தலைவன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த பெரிய எப்போ ஜெயமூரி படத்துல சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்த ஒரு ஆளு எங்க இருந்து எங்க எப்படி ரெண்டு பேருமே ஆக்சுவலா அப்படிதான். விஜய் சேதுபதி சரி, இவருமே சரி. வெண்ணில கபடிக்குள்ள சாதாரண ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்டா பண்ணவங்க இப்ப பெருசா ஒரு ஃப்ரேம் எடுத்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நானுமே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அங்க ஒரு 6 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி இப்பதான் நானும் மேல வரேன். ஸோ லைக் அவங்களாம் எங்களுக்கு ஒரு வெரி இன்ஸ்பிரேஷனா இருக்கு. படம் செமையா இருக்கு ப்ரோ. ஒரு போலீஸ்காரனா ஒரு காப்பா நல்ல ஒரு கிளைமேக்ஸ், நல்ல செமையா சரியான ஒரு ஐயோ சேதுபதி என்ட்ரி செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வருது. எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி பண்ணிருக்காப்ல சேதுபதி. ஆனா அவ்வளவு அவர் என்ட்ரி, அவ்வளவு பேக்ரவுண்ட், ஐயோ இளையராஜா மியூசிக் வேற மாதிரி பண்ணிருக்காப்ல. அவ்வளவு ஆசைமா இருக்கு பாக்குறதுக்குமே, அவ்வளவு ஆசையா இருக்கு. சூர்யா அவ்வளவு காதல் காதல் மன்னன் காதல் மன்னன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு நாயத்துக்கு நம்ம எவ்வளவுதான் நம்ம போலீஸ்கார நம்ம யோசிக்கிற போலீஸ்கார அவனை தூக்கி தூக்கி பேசுறோம், தூக்கி தூக்கி போடுறோம். பட் ஆனா போலீஸ் இனிமேல் மதிப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவரு பண்ணிருக்காரு. பிகாஸ் நம்ம யோசிச்சோம், நம்ம இங்கெல்லாம் விட்டுட்டு நம்ம பிள்ளைக்குட்டி எல்லாம் விட்டுட்டு நம்மளால ஒரு நாள் 2 நாள் இருக்கு. ஆனா போலீஸ்கார 1 மாசம் 4 மாசம் ட்ரைனிங்ல போய் கஷ்டப்படுறான். அதெல்லாம் நம்ம போலீஸ்காரங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ வெயிலோ மழையிலோ அதை அப்படியே இங்க அப்படியே பிரசண்டா இங்க காமிச்சிருக்காங்க. ரொம்ப கண்டிப்பா இன்னும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வெற்றிமாறன் கண்டிப்பா வெற்றிமாறன் அந்த மாதிரி படங்கள் இருப்பா. வெற்றிமாறன் படனாலே இது வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லா தியேட்டர் இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நிறைய அவார்டு போகும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஹில்ஸ்ல எடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது. இந்த படமும் ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க. என்ன படத்துக்கு நான் 10க்கு 10 கொடுப்பேன். படம் அவ்வளவு இருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்க படம். அண்ட் கண்டிப்பா வாழ்த்துக்கள். படம் டீமுக்கு வாழ்த்துக்கள். ப்ரோ வேணாம், வெளியே வா, வெளியே போய் பேசு. ஃப்ரெண்டு நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூரிய சார் ஆக்டிங் தான் மஜா இதுல. விஜய் சேதுபதியை விட சூரிய சார் ஆக்டிங் தான் மஜா. விஜய் சேதுபதி சும்மா அப்படின்னு பேருக்கு தான் இருந்தார் தவிர சூரிய சார் ஆக்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் மஜாவாக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, மியூசிக் வேற லெவல் உண்மையிலே. அதான்
நானும் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன். என்னோட முகம் அதில் வரல. நான் கட்டியிருக்கிற கைலி லுங்கி மட்டும் வந்துருந்துச்சு. அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் bro. இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா, மனுஷனுக்கும் மனிதாபிமானத்துக்கும் அடையாளம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அவ்வளோவா வரல ப்ரோ. செகண்ட் ஹாப்பில் தான் மெயினாக வரும் படம். சூரிய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. லவ்ஸ் போர்ஷன்லாம் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாப் தான் மெயினாக. குரல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. அது லேக்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. லேக்லாம் இல்லை. செகண்ட் ஹாப் தான் வெயிட் பண்ணுகிறோம். இப்போ பொன்னி சொல்லும் பார்த்து செகண்ட் ஹாப் தான். அதுமாதிரி செகண்ட் பார்ட்டு தான் வெயிட் பண்ணுறேன். சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. இளையராஜா நல்லா போட்டிருக்காரு. அந்த ஃபைட் சீன்லாம் வரப்போலாம் பிஜிஎம்லாம் இன்னும் சொல்கிறேன் சூப்பராக போட்டிருக்காரு. டேரக்டர் வெற்றிமாறன் பற்றி சொல்ல வேணும். ஒரு காமெடி ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு காமெடி ஆக்டருக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னா அது பெரிய விஷயம். பெரிய விஷயம் உண்மையிலே. அது வெற்றிமாறன் மட்டும் தான் நடக்கும். நல்லா பண்ணியிருக்காரு, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் இனிமேல் தான் செகண்ட் பார்ட்லாம் பெருசாக வராது. இதில் கொஞ்சம் தான் செகண்ட் ஹாஃபில் தான் பெருசாக. செகண்ட் ஹாஃப் செகண்ட் பார்ட் வெயிட்டிங் பார்ட் 2 நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி கொஞ்ச நேரம் தான் வராரு கடைசியில், பட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இல்லை படத்தோட சும்மா நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர். அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட இருந்து நிறைய அப்சர்வ் பண்ணேன். சூப்பரா இருக்கு இளையராஜா சார். லைட் ஹார்ட்டட். பாருங்க, நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல. அதாவது ஒரு விடுதலை தான். அதாவது ஒரு இதுக்காக போராடுறாங்க. அவங்களுக்கான ஃப்ரீடம், அவங்களுக்கான உரிமை அதெல்லாம் கிடைக்கணுன்றது தான் இந்த இதோட கதை. பார்ட் 2 பார்த்தா தான் தெரியும். பார்ட் 2க்கு அப்டேட் இப்போவே கேட்குறேன். எப்போ வரும் பார்ட் 2 அப்டேட் வேணும் அடுத்து. ஸோ வெயிட்டிங். அரசியல் பேசுறது அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை சரியா. பட் ஆனால் படம் ஓவராலாக வந்துட்டு வேற லெவல். 10 out of 10. ஹீரோ மாதிரி தான் ஃபுல் மூவியுமே டிராவல் ஆனார். எந்த இடத்துலையுமே அவருக்கு அன்னெசரி காமெடி டயலாக்ஸ் எல்லாம் வைக்கல. அந்த லவ் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூரிக்கும் அந்த ஹீரோயினுக்கும் இருக்கிற லவ் போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை பார்க்கறது. அப்படி எதுவும் தோணலை. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சேர்ந்தே டிராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் மாதிரி காமிச்சாங்க. பார்ட் 2ல என்ன மாதிரியான இதெல்லாம் வரப்போகுது, ஸ்டோரி லைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆசம். அதெல்லாம் கமெண்டே பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. நம்ம ஜெய்பீம் எப்படி தியேட்டர்ல வர வேண்டிய படம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ, இதை இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது அந்த படமும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கோன்ற ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பா. ஏன்னா இந்த வாட்டி ஒரு படமும் வந்து நாங்கள் நிறைய பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கத்துக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, விடுதலைனா என்னவா இருக்கும், விடுதலைன்னு டைட்டில் வச்சிட்டாரு. உள்ள என்ன விடுதலை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பெண்களை தவறா நினைக்கிறீங்க. ஆண்களுக்கு வந்து அப்படிலாம் நினைக்க கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் வந்து காமிச்சிருக்காரு இந்த படத்துல. ரொம்ப ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனேன். பிகாஸ் அந்த ட்ரெய்லர் கட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது யூ டெஃபினெட்லி ஃபீல் லைக் சினிமாட்டிக் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறமா வெற்றிமாறன் அவர்கள் அவரோட வழக்கமான அந்த ஒரு ஸ்டைலில் வந்து தேர் இஸ் நோ சினிமாட்டிக் மூமெண்ட்ஸ். ரொம்ப யதார்த்தமா ரொம்ப கேஷுவலாக வந்து ஒரு கதையின் நாயகனோட வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது, அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்றாரு, இதுதான் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காரு. ஸோ படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா அது எக்ஸாக்டா சொல்ல தெரியல. ஏன்னா அந்த காஸ்டிசம், அரசியல் இது ரிவால்வ் பண்ணி தான் நடக்கிற கதை. மேக்கிங் வைஸ் இட் வாஸ் எக்ஸலண்ட். ஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி பாராட்டணும். ஏன்னா சிறுமழையில் இருக்கிற அந்த லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணுறது, கண்டினியூஸாக அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸே ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் ஆரம்பிக்குது படம். ஸோ அதோட நீங்கள் கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக மூவ் ஆகுற அந்த ஒரு கேமரா விஷுவல்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த மழை அப்படியே ஏறி போகும்போது நம்மளுக்கே மூச்சு வாங்கும். ஸோ ஏறி போனவங்களோட அந்த அந்த ஃபீல் உங்களுக்கே தெரியும். டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எப்படி ஏறி போயிருப்பாங்க, அதை சுற்றி காட்டுற அந்த ஒரு விஷுவல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் அமேசிங். தமிழ் சினிமாவில் சூரிய இனிமேல் எந்த மாதிரி பார்க்கப்படுவார்? He definitely has a long way after this. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக அவர் வந்து ரசிச்சிருக்கோம். பட் இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு கதையை இவரால் வந்து கேரி பண்ண முடியும். he can hold the film on his shoulders. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த படத்துக்கு அப்புறமா வரும். and he definitely can look forward to many lead roles. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. காமெடியே கிடையாது, ஒரு விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு.
இல்லை சீரியஸாக தான் இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. இல்லை மூவி கூட சேர்ந்து ட்ராவல் ஆகுற மாதிரி தான் இருந்தது மியூசிக். கதை ஃபுல்லாக சொல்லிட்டாங்க, செகண்ட் பார்ட்கான ஓரளவு ஸ்டோரியும் சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கலாம். பயங்கரமா இருந்தது ப்ரோ. வேற லெவல் நான் மூவி செம்மையா இருந்ததுண்ணா. சூரி விஜய் சேதுபதி கடைசியில் இருந்தாலும் யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரியோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சுண்ணா. புதுசாக பார்த்துருப்பீங்க, சீரியஸாக எல்லாம் பண்ணிருப்பாரு, ஸ்டண்ட்லாம் அப்படி இருக்கு. செம்மையா இருந்துச்சுண்ணா, படமே சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 2க்காக வெயிட்டிங்ண்ணா. அவ்வளோ. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா வந்து இருந்துச்சு. லைக் அது மூவில இருந்து வெளியே வரவே முடியல என்னால. ஸ்டில் இன்னும் 10 minutes ஆயிடுச்சு வெளியே வந்து. அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அழுதும் கோவம் வருதும், நம்மளுக்கு கோவம் வருது, அந்த இமோஷன்ஸை இறக்குற அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து அவரால் மட்டும் தான் முடியும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப வலிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஐயோ இப்படிதான் மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி எடுத்திருந்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு மூவி. இல்ல அவர் காமெடி ஏன் பண்ணிட்டு அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். காமெடி வந்து ஒரு காமெடி ஹீரோ சூரிய நடிச்சிருக்காரு, விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு தெரியல. அந்த கேரக்டர் காமெடி ஆக்ட்ரஸ்க்கு அந்த காமெடி எப்படின்னா வந்துரும், அது அந்த ஆட்டிடியூட் வந்துரும். ஆனா சூரிய வந்து ஹீரோ ரொம்ப நாளா ஹீரோவா பிளே பண்ணிட்டு இருக்கவங்க பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. அவர் ஏன் இவ்வளவு காமெடி அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணிருக்காரு ஹீரோயிசம். இப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் எடுங்க அடிங்க அந்த கத்தல் வந்து கேட்டுச்சு தியேட்டர்ல, அப்படி இருந்தது. சூரிக்காக அவ்வளவு கத்துறாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா சாங்ல அந்த சூரியோட விஷுவல்ஸ் வரும்போது எங்களுக்கு அவ்வளவு சூரிங்கா இருந்துச்சு மனசுக்கு. அந்த படம் ஃபுல்லா ராவா வலிக்குதுன்றப்போ அந்த இளையராஜா மியூசிக் ஒரு விதமா மருந்து மாதிரி நிம்மதியா இருக்காது. அந்த மாதிரி இருக்கு மூவி ஓவராலா ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் படத்துல கிடையாது, திருப்பி படத்துக்குள்ள போடும் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த மூவி.